அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையல் அட்டகாசம். சமையல் அட்டகாசம் பகுதியில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கேரட் தக்காளி சட்னி தான். ரெண்டே பொருள் தான், ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், காரம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு கொத்தமல்லி தோசையும் போட்டிருக்கேன். ரெண்டுமே பேச்சுலருக்கும் ஈஸியாக இருக்கும், புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொத்தமல்லி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சுலபமான சட்னி தான் செய்ய போகிறோம். ரெண்டுமே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள், ரெட் கலர் ஆரஞ்சு கலர். டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவில் எல்லோ ஆரஞ்சு க்ரீனு ரெட்டு இந்த மாதிரி தான் பார்த்தா அந்த மாதிரினாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். தக்காளி சட்னியில் பல விதம் இருக்குது. வதக்கி அரைச்சாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட்டு ரெண்டு பொருளை வச்சு நம்ம செய்யலாம். இப்போது தக்காளியும் கேரட்டும் தான். நல்ல பெரிய பழுத்த தக்காளி 2, கேரட் 1. கார தேவைக்கு நீங்கள் மிளகா 4 5 2 எப்படியோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதாக்கா பார்த்து கம்மி பண்ணிக்கங்க. உங்களெலாம் காரசாரமாக வேணுனாக்கா கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், உப்பு, அவ்வளோதான். இந்த 2 பொருள் தான் சட்னிக்கு நம்மளுக்கு செய்ய போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இருங்க. ஒரு மிக்சியில் நம்ம கேரட்டும் தக்காளியும் ஒன்றா போட்டுடலாம். மிளகாவையும் போட்டுருங்க. கொஞ்சம் தேவைக்கு சால்ட் போட்டுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். தக்காளியும் கேரட்டும் நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சோண்டு கடுகு, தாளிக்க கூட தேவையில்லை, கொஞ்சம் இது போதும். கொஞ்சம் எண்ணெய் போட்டு வெறும் வதக்கிட்டால் போதும். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இதுக்கு தான் தாளிக்கிறோம். கொஞ்சம் கடுகு பருப்பு, சொன்னேன் இல்லையா காஷ்மீர் ரெட் சில்லி, அதை கொஞ்சம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை, அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிடலாம். கொஞ்சம் சுருளை வதங்கி வரணும். இது கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றுறேன். இப்போ இது அவ்வளோ நல்லா கொதிச்சு கொஞ்சம் லைட்டாக வத்தட்டும். இல்லை, ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு வாரம் வைக்கிறதுக்கெலாம் முடியாது, 2 நாள்லேயே காலி ஆகிடும். இந்த மாதிரி நல்ல தாளித்து செய்கிறது நல்லாயிருக்கும். இந்த 2 பொருள் தான், கேரட்டும் தக்காளியும் வச்சு சுவையான ஒரு கேரட் தக்காளி சட்னி தோசைக்கு பொருத்தமாக இருக்கும். கொத்தமல்லி தோசை பண்ணி இந்த தக்காளி சட்னி சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் சும்மா. இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தோசை ரொம்ப நாளாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நம்ம தோசை பண்ணுறோம் அந்த மாதிரி தான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆனியனும் அப்படியே டைரெக்டாக போட்டுருங்க. அதே மாதிரி கொத்தமல்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. கொத்தமல்லி வாசனை உங்களுக்குலாம் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இது ஊத்தப்பம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி இதிலே தோசை மாவுலேயே கலந்துடணும். இந்த க்ரீனு ஒயிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். கலந்துட்டு நம்ம இப்படியே தோசை சுடுற மாதிரி சுட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எத்தனை இது மாதிரியோ செஞ்சுட்டேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கொத்தமல்லி வாசம் வெளியில் எவ்வளோ அடிக்குது, அந்த மாதிரி இந்த மனசில் வயிற்றில் எல்லாம் க்ளீன் ஆகுது. கொத்தமல்லி சாப்பிட்டு பச்சை பசேல்னு கம்மன்னு வாசனையோடு நல்லாயிருக்கும்ல. நிறைய தடவை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அது லைக் பண்ணியிருக்காங்க. இது சுடுறேன் பாருங்கள். வெறும் தோசையை சுடாமல் இந்த மாதிரி கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம். காரம் வேணால் கொஞ்சம் சின்னதாக பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு போட்டுங்க. கொஞ்சம் நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம். அப்படியே நல்லா தானே நல்லா பெருசாக பறத்த வரும் பாருங்கள். திக்காவோ தின்னாவோ எப்படி வேணும் மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். சட்னி இல்லை சாம்பார் எதுலனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஊத்தப்பம்,
அப்புறம் ரவா தோசைலாம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இது வேறு விதமாக கொத்தமல்லி தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். முருகட்டும். கீழே வந்துடுச்சு. நல்லெண்ணெய் இல்லைனாக்கா நெய் எது வேணுமோ உங்களுக்கு ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இதை அப்படியே குழி பணியாரமாகவும் ஊற்றலாம். சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழி பணியாரமும் நான் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி தோசையும் பண்ணியிருக்கேன். அடிக்கடி எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி ஃப்ளேவர் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கமன்னு வாசத்தோட கொத்தமல்லி தோசை தயாராகிடுச்சு. இன்னும் நிறையவும் போடலாம். நான் ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் ரெண்டு தோசைக்கு. கொத்தமல்லி தோசைக்கு தக்காளி சட்னி, கேரட் தக்காளி சட்னி, அதாவது எல்லாமே பாருங்கள், டொமேட்டோ, கேரட்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் இது எல்லாமே கலக்குது பாருங்கள். எல்லாம் நல்ல சத்தான ஆகாரம். இது குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லிக்கெல்லாம் ஃபஸ்ட்டே பழக்கப்படுத்தணும். அது ஃபஸ்ட்டு நம்ம பழக்கப்படுத்துறது தான். இந்த 1 இயரில் நீங்கள் சாப்பாடு ஆரம்பிக்கிறீங்களா அப்போ பழக்கப்படுத்துறது தான் எல்லாமே. 1 இயர் வரைக்கும் பல் வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் மசுமையாக பேஸ்டாகி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டீங்கனாக்கா வெங்காயம் தக்காளிலாம் தூக்கி போட்டு சாப்பிட மாட்டாங்க. நமக்கு ரொம்ப அருமையான டிஃபன் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாராவது செஞ்சிங்கனாக்கா எனக்கு கீழே மெயில் ஐடி இருக்குது, ஃபோட்டோ அனுப்புங்க செஞ்சு பார்த்து. இல்லை ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணலாம். என்னோட ரெடி ஆயிடுச்சு. சும்மா கல் தோசை தான் போட்டிருக்கேன். இது தக்காளி சட்னி சொன்னேன் இல்லையா, நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. வச்சு சாப்பிடுவோம். காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல, தோசைக்கும் தக்காளி சட்னிக்கும். கேரட் தக்காளி சட்னி நல்ல அருமையான காம்பினேஷன் அண்டு நல்ல ஹெல்த்தியும் கூட. செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தா ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் குறிப்பில் சந்திப்போம்.